வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அசோக்குமார், டிஏடி தமிழ் நம்ம சேனல். நேற்று போட்ட சேலம் ஃபுட் அண்ட் ஹோட்டல்ஸ் ரிவ்யூ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணிங்களா? இன்றைக்கி அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மீதி இருக்க ஹோட்டல் ரிவ்யூஸை எந்தெந்த யூடியூப் சேனலில் பெஸ்ட்டாக போட்டிருக்காங்களோ அதை உங்களுக்காக நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மூலம் வீடியோ வேறு மாதிரி போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்ட்ரீட் ஃபுட் எடுத்து. அப்போ இது எடுக்கும்போது சாப்பிடும்போதே ஒரு வைப்பு தாங்க. இந்த ரோட்டு கடை சில்லி இருக்குல்ல, அந்த சில்லி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அவ்வளோ அருமையாக, நல்லா ஜூஸியாக அந்த மசாலா. முட்டை ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா கட் பண்ணி போட்டு. ரோட் கடையில் போடுறாங்கன்னா இங்கே பாருங்கள், 2 ஃப்ரைட் ரைஸாக பிரிச்சிடலாம். கரெக்டான உப்பு, கரெக்டான மசாலா, தம்சமாக இருக்குது உண்மையுமே. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வந்திருக்கேன். நான் சேலத்துக்கு ஒரு சின்ன ஷூட் விஷயமா வந்தேன். சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி நகர் பஸ் ஸ்டாப், ஓகேங்களா, ஆப்போசிட் டு யமகா ஷோரூம். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது, முகமது அரஃபாத், ஓகேங்களா. அந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஃபேமஸ்னா இந்த சில்லி சிக்கன், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்மீன் ஒன்று வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கல்மீன் நம்ம எங்கே சாப்பிடுவோம், இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் சாப்பிடுவோம். அது கல்லில் வச்சு ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய தவா மாதிரி இருக்குது, வேணுங்கிற சுட சுட போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் பாறை மீன் இருக்குது, ஜிலேபி மீன் இருக்குது. இப்போ பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. ஆஹா, மிளகா பொடி, உப்பு, இது ரெண்டுத்தையும் அப்படியே மேலே தடவி ஒரு மீனை சுட்ட எடுத்து எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது. இதில் அந்த டேஸ்ட் இருக்குது. நல்லா அங்கே பாருங்கள் எப்படி வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குண்ணே. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாரியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் ARRS பக்கத்தில் இருக்க கீதா டிஃபன் சென்டர் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொன்னால் இவங்க கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமில் ஒரு பெஸ்ட் வெஜ் டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிளேஸ்னு சொல்லுவேன். முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்லையும் இவ்வளோ லேடிஸ் க்ரௌட் பார்த்ததில்ல. மேக்ஸிமம் எல்லாருமே லேடிஸ் நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. தோசையிலும் சரி, பரோட்டாவிலும் சரி, இட்லியும் சரி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. முக்கியமாக அந்த மினி இட்லி, அதுக்கப்புறம் அந்த கொத்து பரோட்டான்னு போட்டு தராங்க, வேற லெவலில் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அப்படின்னு ஸ்பெஷல் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும் சார். எங்களுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சார். ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். புதுசாக வர கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவாங்க. ரீசன் என்னென்னா டேஸ்ட்டு சார், இன்னொன்று ப்ரைஸு, வேலை ரீசனபிளாக இருக்கும் சார். ரொம்ப வந்து ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்டு போனாங்கன்னா கூட ரீசனபிளாக இருக்குமே தவிர ரொம்ப அதிகமாக இருக்காதுங்க. தோசை வெரைட்டி எல்லாம் 50 ரூபா சார். பரோட்டா, கொத்து பரோட்டா வெரைட்டி எல்லாம் 80 ரூபாங்க சார். ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா கூட அவங்க சாப்பிட்டு போகிறப்ப அந்த விலையெல்லாம் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் சார். ரொம்ப அதிகம். அப்படின்னா இங்கே தான் ஃபுட் சாப்பிடுவோம். ஃபுட் எல்லாமே நல்லாயிருக்கும், வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, அதனால் இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, ரேட் கரெக்டான ரேட் இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ரேட் கரெக்டாக இருக்கும். எல்லாமே செம்மையாக இருக்கும். பிடிச்ச ஐட்டம் வந்து ப்ளைன், புரோட்டா எல்லாமே பிடிக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். ரேட்டும் சூப்பராக கரெக்டான ரேட்டு. ப்ளைன், புரோட்டா சூடாக பரோட்டா வந்தோன்னா அந்த அக்கா அவங்களே பிச்சு போட்டு அந்த மட்டன் கிரேவி எடுத்து அப்படியே பீஸோட போடுவாங்க. வேற லெவலில் இருக்குது பார்க்குறப்பவே. ஒரு மாதிரி பயங்கர பிளாக்கிஷாக நம்ம ஜூஸியாகவும் இருக்குது சிக்கனு. ஆட்டுக்காலோட பீசஸோட, ஆட்டுக்கால்லாம் காலி தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் காலி அங்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் கொண்டாலம்பட்டியில் இருக்க தேவி அக்கா கடை அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு 6 வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் கிரேவி வச்சுருக்காங்க. 2 சிக்கனு, 3 மட்டனு அப்படின்ற மாதிரி மொத்தம் 6 கிரேவி. அது மட்டும் இல்லாமல் இட்லி, பரோட்டாலாம் 10 ரூபா என்னமோ தான், இட்லி 5 ரூபா அந்த மாதிரி
முன்னாடியே, ஏன்னா அவங்க கிரேவிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த இட்லியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இவன் தான் ஹைலைட்டுன்னாங்க அதில். ஏன்னா இது குடல் கிரேவியா, 1/2 hour 1 hourலேயே இது முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது, இந்த இடத்துல மட்டன் கிரேவி இருக்குது. மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலரில் திக்காக இருக்குது. இதுதான் மேட்ரு. இது இப்போ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50, ஸ்பெஷல் கிரேவி 30, அதாவது ஃப்ரையோடு இருந்தால் தான் 50. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே அந்த 50 ரேஞ்சிலேயே தான் இருக்குது. குடல் கிரேவி வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு கவரில் எடுத்து வச்சுருந்தாங்க, யாருக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரில. இட்லியை இதுக்கே ஓட்டிட்டேன். அப்பா மச்சான் எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுமா? பாரு, இட்லி பரோட்டாக்கெலாம் தீயாக இருக்கும். பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே மஸ்ட் ட்ரை. சீரியஸ்லி அல்ட்டியாக இருக்குது. இட்லி கரெக்டாக இருக்குது. 6 ரூபாய்க்கு சிக்கன் ரைஸு ஆர் சிக்கன் நூடுல்ஸு ப்ளஸ் சில்லி சிக்கன் 99 ருபீஸு. Oh my god. ஜங்ஷன் புது ரோடு அந்த இடத்துல வந்து இந்த ஷாப் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக. ஹோட்டல் மதுரசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களோட கெப்பாசிட்டிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சேலத்தில் மதுரசம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற மாதிரி மந்த் எண்டு நம்மளாம் இங்கே தான் வருவேன் நல்லா சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ ஆஃபர்ஸ் ஓகே மை டியர் பர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் ஃபைனலி வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் காம்போ ப்ளஸ் வந்து இந்த தோசை ப்ளஸ் வந்து இந்த 2 காம்போ வந்து 199. இதோட நான் காம்போ வந்து 199 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதோட பிரேவேஜஸ் கொடுத்துருக்காங்க. நூல் பரோட்டா, பொரிச்ச பரோட்டா, எண்ணெயில் பொரிச்சு தருவாங்க. திண்டுக்கல் சைடில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 99 ருபீஸ் காம்போஸ் ப்ளஸ் அதில் வந்து இது வேறு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெப்சி வேறு கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ இவ்வளோ டிஷ் வச்சுருந்தாலும் இது எல்லாமே 600 கூட அடங்கிருச்சு. ஓகேங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் சூடு கொஞ்சம் கொதின்னு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த அண்ணன் வேறு விட்டு ஊற்றிட்டு இருக்காரு. எப்பப்பெல்லாம் இலை பரோட்டா ஓப்பன் பண்ணுறோம் அப்புறம் எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஒரு இதை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டாக இருக்கும். Oh my god guys, இங்கே பாருங்கள், ஒரு டெம்ப்ட் யாதெனில் ஐயோ மை காட், சான்ஸே இல்லை, சாப்பிட்டே தீருவேன் நான். ஒரு 199க்கு ஒர்த்தான காம்போ. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிக்கா ஸ்டைலில் தந்தூரி கொடுத்துருக்காங்க. தந்தூரி வந்து இந்த குச்சியாக வச்சு உள்ளே இறக்குவாங்கள்ல, அது மாதிரி டைப்பில். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்றப்ப ஃபேட்டு கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு ஃபேட் இருக்கும். ரொம்ப எண்ணெயில் போட்டு இதோட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.